ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு குருநாதர் மிதுனத்தில் இருந்து அதிசாரமாக சென்று சற்று வேகமாக சென்று கடகத்தில் அமர்ந்து உச்சமடைய இருக்கிறார். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் 2025ஆம் ஆண்டு இந்த குருநாதருடைய இந்த அதிசார பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபம் என்று சொல்கிற போது குருநாதர் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் அமரலாம். ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல நல்லபடியாக அமரலாம். அது குருநாதருக்கு உச்ச வீடாக வேறு வந்திருக்கிறது. குருநாதர் அதாவது தனகாரகர் உச்சமடைந்து 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட், அதாவது இரட்டிப்பு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி ஸ்தானம், உங்களுடைய காதலை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம் தான். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடி வரப்போகிறது. காதலை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம், உங்கள் தாய் தந்தையிடம் சொல்லி நல்லபடியாக சம்மதம் வாங்கி அது திருமணம் நோக்கி நகரக்கூடிய அற்புதமான பொற்காலம். 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலம். திருமண தடைகள் எல்லாமே அப்படியே விலகிவிடும். 11ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல வரன் கிடைத்து மனதிற்கினிய நெஞ்சுக்கினிய மனம் போல் மாங்கல்யம் நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல வரன் கிடைக்க இருக்கிறது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் விரிவடைய இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம், உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் பலிக்கும். நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்கள் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள். அதாவது உண்மையில சொல்றேன், இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுடைய புகழ் பெயர் எல்லாமே உயர்வடைய போகிறது. புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால எல்லா நன்மைகளும் கிடைக்க இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், உங்கலம், இசை, எழுத்து, கவிதை, பாட்டு, இந்த நுண்கலைகள், காதல், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், தொலை தொடர்பு, வெளியூர்ல இருந்து வெளி தேசங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான காலம். உங்களுடைய கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு எல்லா நல்ல முயற்சிகளும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல பண வரவிருக்கும். தனத்திற்கு எந்த குறையும் இருக்காது. அதே நேரத்துல 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 9, 11 வலுவடைகிறது. தனகாரகர் வலுவடைந்திருக்கிறார். கை நிறைய நல்ல வருமானம் இருக்க போகிறது. கை நிறைய நல்ல பொருளாதாரத்தை பைனான்சியலாக நல்லபடியாக நீங்கள் உயர்வடைய போகிறீர்கள். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்புகளை. 9ஆம் இடம் என்று சொல்கிற போது பாக்யஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்கிற போது லாபஸ்தானம். சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா நன்மையும் தரக்கூடியவர். 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு யார் என்ன செய்தாலும் நான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறேன் என்று சொல்லி நல்லபடியாக நன்மை செய்து கொண்டிருந்தார். ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் ரிஷபராசிக்கு. இப்போது உச்சகுருவின் பார்வையில் வேறு வந்து விட்டார். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்கள் எப்போது நீங்கள் செயல்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, இப்போது நீங்கள் செயல்பட வேண்டும். காலம் கனிந்து வந்திருக்கிறது. எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து நீங்கள் அதில் வெற்றி வாகை சூட முடியும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உடல் ஆரோக்கியம் நோக்கி நகர்வடையும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். பெயர் புகழ் கீர்த்தி மரியாதை எல்லாமே உயர்வடையும். நல்லபடியாக உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு வழி நன்மைகள் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். உண்மையில சொல்றேன், சொல்லிக்கொண்டே போகலாம். வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விலை உயர்ந்த சொத்துக்களை, விலை உயர்ந்த நகைகளை, ஆடைகளை வாங்கி நீங்கள் வாங்க முடியும். அதாவது ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த குருநாதருடைய இந்த அதிசார பயிற்சி தோராயமாக ஒரு 100 நாட்களுக்கு அதிகமாக
அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நல்லபடியாக குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார். டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி தான் மறுபடியும் மிதுனத்தில் வந்து அமர்வார். அங்கே கடகத்திலே அமர்ந்திருக்கிற போது நவம்பர் மாதம் 11ஆம் திகதி அளவில் அங்கேயே வக்கரம் அடைகிறார். என்னதான் அவர் வக்கரம் அடைந்தாலும் உச்சமடைந்துதான் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி என்பது மிதுனத்துக்கு வந்து விட்ட பிறகு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைவார். அமைப்புகள் எல்லாமே இப்படி இருக்கிறது. என்ன இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த அதிசார பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர இருக்கிறது. அதாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் எல்லா ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான காலம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம், நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இந்த வாய்ப்பை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வில் வாய்ப்புகள் என்பது எப்போது வரக்கூடியது. இப்போது பெரும்பாலான கிரகங்கள் குறிப்பாக மேஜர் ரோல் எடுத்து நடத்தக்கூடிய, அதாவது உயர்வான அழுத்தங்களை தரக்கூடிய, வெற்றி தோல்விகளை உறுதியாக தீர்மானிக்கக்கூடிய உயர்ந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது என்ன இருந்தாலும் ராகு குருவின் பார்வையில் இருந்தவர் இப்போது உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 7, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது. முயற்சி பாவகம் நேரடியாக குருவின் இருப்பால் புனிதமடைந்திருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், நினைத்த விடயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணத்தில் இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்வின் உச்சத்திற்கே செல்ல முடியும். பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை பொருளாதாரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வெளிநாடு செல்ல முடியும். அரசு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சொத்து சுகம் சேரும். வண்டி வாகனம் வாங்கலாம். வீடு வாசல் கட்டலாம். திருமணம் செய்யலாம். நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல குருநாதர் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி பார்க்க வேண்டும். அதாவது அவர் உங்களுக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ஷட்பலத்துல அவருடைய மதிப்பெண்கள் என்ன, இப்போது உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்து கொண்டிருக்கிறதா, இது அனைத்தையுமே இணைத்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இந்த அதிசார குரு பயிற்சி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும், எல்லா மங்களகரமான நன்மைகளையும், எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் இயல்பாக வீடு தேடி கொண்டு வர இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி வாகை சூட வேண்டும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் எல்லாமே குருவுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால வியாழக்கிழமைகள்ல இந்த குரு நட்சத்திர நாட்கள்ல நல்லபடியாக விரதம் இருந்து குருநாதரை நீங்கள் வணங்குகிற போது மேலும் எல்லா நன்மைகளையும் பெற முடியும். ஆலங்குடி சென்று குருவை வணங்கி விட்டு வருவது உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் குரு ஓரை வரும். அந்த குரு ஓரையில ஒரு வியாழக்கிழமையிலேயோ ஒரு வெள்ளிக்கிழமையிலேயோ குரு ஓரையில புதிதாக நீங்கள் வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது, புதிதாக பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் ஓபன் பண்ணுகிற போது, அதாவது வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது அந்த வங்கி கணக்குல எப்போதுமே பணம் இருந்து கொண்டு இருக்கும். இந்த சூட்சுமத்தை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.